வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நாம் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ட்ரெய்லர்னால் அது மணி ஹெய்ஸ்ட் சீசன் 5ஓட ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லரை நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்படின்றது நேற்றே போட வேண்டியது, பட் ஒரு சில காரணங்களால் என்னால் நேற்று போட முடியலை. இந்த சீசன் 5க்கான ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு சுச்சுவேஷன் கரெக்டாக அமையலை, அதனால் ஒரு பெரிய ஹைப் இல்லாமல் ட்ரெய்லர் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஹைப் இல்லாமல், ஒரு மிகப்பெரிய ஹோப் இல்லாமல் இந்த சீசன் 5 பார்த்தோன்னா கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நானும் இருக்கேன். ஸோ இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுனில் நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகிறது டோக்கியோவோட நெரேஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார கிட்டத்தட்ட 100 மணி நேரம் ஆகுது. அந்த 100 மணி நேரத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ராஜிக்கான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத டோக்கியோ அவங்களோட வாய்ஸ் ஓவரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காண்டியா டோக்கியோ என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணால் அண்ட் நைரோபி டெத் ஆனது. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இந்த இதில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சைமல்டேனியஸாக நம்ம ப்ரொஃபஸரை அலிசியா சியரை கேப்சர் பண்ண அந்த மூமெண்ட்டையும் காட்டுறாங்க. அந்த செக் மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த சீனையும் இந்த ட்ரெய்லர் வச்சுருக்காங்க. இப்படி ஆரம்பிக்கிற இந்த ட்ரெய்லரோட அடுத்த ஷாட்டில் நம்ம ப்ரொஃபஸரை அலிசியா சேரில் செயினை வச்சு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் ப்ரொஃபஸருக்கு லிஸ்பான் கால் பண்ணுறாங்க. பட் ப்ரொஃபஸர் கால் அட்டன் பண்ணல, நம்ம அலிசியா சேரை தான் கால் அட்டன் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி கெத்தா நக்கலா ஹோல்ல லிஸ்பான் அப்படின்ற மாதிரி அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அலிசியாவோட வாய்ஸ் கேட்டோடனே நம்ம கேங் எல்லாருக்குமே அள்ளு விட்டு போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஸ்டாம் வாட்டர் டேங்கை கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுதான் நான் உங்ககிட்ட பேசுகிற கடைசி டைமாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் என்னடா பண்ண போகிறோம், நம்ம ப்ரொஃபஸரே அலிசியா பிடிச்சிட்டாலே, ஸோ இதுக்கப்புறம் எப்படி பிளானை மூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி திகச்சு போய் எல்லாருமே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்த ஷாட்டில் ரொம்ப ஆக்ரோஷமாக கொலனல் லூயிஸ் டமையோ செத்தாங்கடா வி காட் தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் கையில் ஏதோ பேப்பர் வச்சுருக்காரு, ஏதோ பார்க்குறாரு. ஒருவேளை ப்ரொஃபஸர் மாட்டிக்கிட்டார் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியலை. அப்படி ப்ரொஃபஸர் மாட்டிக்கிட்டார் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெளியில் ஆள் கிடையாது. ஸோ அதனால அவர் மிலிட்ரி இறக்க போகிறார் அப்படின்ற மாதிரி நான் மிலிட்ரியை பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார அனுப்ப போகிறேன். ஒன்று அந்த மிலிட்ரி அங்கே இருக்க அந்த கேங்கை கொண்டுட்டு வெளியே விக்டோரியஸாக வரணும், அப்படி இல்லைன்னா அவங்களே செத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி மிலிட்ரியை பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார அனுப்புகிறாரு. ஸோ மிலிட்ரியும் உள்ளே என்டர் ஆகுது. இந்த ஷாட்டு தான் ரொம்ப முக்கியமான ஷாட்டு. இப்போ ஒரு தேரியை இந்த ஷாட்டை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கேரக்டரை வச்சு பார்க்குறப்போ இவர் கிட்டத்தட்ட நம்ம ப்ரொஃபஸர் மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ அவரோட அந்த கண், அந்த மீசை, கிட்டத்தட்ட ஒரு மறு ஒன்று வச்சுருக்காரு. இந்த மருவை பார்க்குறப்போ நம்ம சிவா ஞாபகம் தான் வருது. ஸோ என்னவாக இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அலிசியா சேரக்கிட்டேருந்து நம்ம ப்ரொஃபஸர் தப்பிச்சு மிலிட்ரி மூலமாக இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார என்ட்ராகி அங்கே இருக்க கேங்குக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தியரி சுற்றிக்கிட்டு இருக்கு. இவரை பார்க்குறதுக்கு ப்ரொஃபஸர் மாதிரி லைட்டாக தெரியுது. பட் என்னை பொறுத்தவரை அது ப்ரொஃபஸராக அப்படின்றது கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியாது. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டு கூட இந்த சீசன் 5 இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரொஃபஸர் சாகணும், பட் அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படி ப்ரொஃபஸர் செத்தார்னா கண்டிப்பாக இந்த மணி ஹெய்ஸ்ட் சீரியஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது கண்டிப்பாக கிரியேட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால ப்ரொஃபஸர் சாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றது நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த ஷாட்டில் மிலிட்ரி பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார என்டர் ஆகிறதுக்கான மாண்டேஜ் சீன்ஸ் காட்டுறாங்க. ஸோ இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா யார் அவன் மொரட்டாலாக ஓடிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் ஓடிட்டுருக்காரு. நம்ம ஹெல்சிங்கிக்கு ஆப்போசிட்டாக இந்த ஒரு கேரக்டர் இருக்க மாதிரி தான் நமக்கு இப்போ தோணுது. ஏன்னா இவர் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஹெல்சிங் அளவுக்கு நல்ல ராடாக இருக்கார். ஸோ இவரோட இன்னொரு ஷாட்டுமே இந்த ட்ரெய்லர் இருக்குது. ஸோ ஹெல்சிங்கி இவர் வச்சு செய்ய போகிறாரா, இல்லை இவர் ஹெல்சிங்கி வச்சு செய்ய போகிறா, இல்லை ஒரு டம்மி கேரக்டராக அப்படின்றது இந்த சீசன் 5 பார்க்குறப்போ தான் தெரியும். அடுத்த ஷாட்டில் ஹெல்சிங்கி மிலிட்ரியோட ப்ரிப்ரேஷன்ஸை பைனாக்குலர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பலர்மோ டென்வர் கிட்ட அவளுக்கு குட் பை சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல டென்வர் ஏதோ மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலையை செய்ய போகிறாரு, அதனால அவரோட உயிருக்கு கூட ஆபத்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல பலர்மோ நமக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த சீசன் 5 பொறுத்தவரை நிறைய கேரக்டர்ஸ் இறக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் நாட் அ ராபரி, இது ராபரி கிடையாது, இது ஒரு வாராக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த சீசன் 5ஓட அந்த ஒரு
ஒரு ஹைப்பை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படின்றப்போ கண்டிப்பாக நிறைய கேரக்டர்ஸ் வந்து சாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரை இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாக டென்வருக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்மாக தெரியுது. அப்படியே அடுத்த ஷாட் பார்த்தோன்னா கண்டிப்பாக நிறைய ப்ரொஃபஸர் ஃபேன்ஸுக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம ப்ரொஃபஸரை வந்து அலிசியா சியரா பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸரோட கை வயிறெல்லாம் சேர்த்து செயின் மூலமாக கட்டி அவரை மேலேருந்து கீழே தள்ளி அந்த செயினில் தொங்குறாரு. அவர் வலி தாங்க முடியாமல் துடிக்கிறாரு. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக அலிசியா சியரா வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து ரியோ வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சைக்கோபேத் கேரக்டர் தான் வந்து இந்த அலிசியா சியரா. இவங்க ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய தியரிஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு சில கேள்விகள் வந்து எனக்கு இந்த ஷாட் பார்த்தோன்னு வருது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு அலிசியா சியரா ப்ரொஃபஸரை பிடிச்ச உடனே ஒன்று போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா கடுப்பில் கொன்று இருக்கணும். அதுவும் இல்லாமல் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க? ஒருவேளை அவங்க சைக்கோபாத் கேரக்டர் அப்படின்றதுனால டார்ச்சர் பண்ணுறாங்களா, இல்லை ப்ரொஃபஷனலை தாண்டி வேறு ஏதாவது ப்ரொஃபஸர் கூட பிரச்சனை இருக்கா? ஸோ அதுக்கான ஃப்ளாஷ்பேக் இருக்கா? ஒருவேளை இந்த நிறைய தேதி சொல்லிகிட்டு இருக்காங்க பெர்லினோட ஒய்ஃப் தான் வந்து நம்ம அலிசியா சியரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அலிசியா சியராக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் என்ன ஒரு பேக் ஸ்டோரி வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக தெரியுது. பட் ப்ரொஃபஸர் வந்து எப்படி இங்கேருந்து தப்பிக்க போகிறாரு? இவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அது மார்செலி மட்டும்தான். ஸோ அவர் மட்டும்தான் வெளியிலேருந்து ப்ரொஃபஸருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள். ஸோ அவரே வந்து நமக்கு முன்னாடி அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் பார்த்தோன்னா அவரே பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளே இருக்கார் அப்படின்றப்போ. பட் மார்செலியோட கேரக்டர் பொறுத்தளவுக்கு அவர் ப்ரொஃபஸரை எப்படி காப்பாற்ற போகிறாரு? அப்படி இல்லையா ப்ரொஃபஸர் சாக போகிறாரா? அப்படியும் இல்லையா ஒருவேளை மார்செலி திரும்ப பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார என்ட்ராயிட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஸரை வந்து அலிசியா சியரா வந்து பிடிச்சி வச்சுருக்கா அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன குருவை ரெடி பண்ணி திரும்ப இங்கே வந்து ப்ரொஃபஸரை காப்பாற்றி ப்ரொஃபஸரையும் சேர்த்து பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார கொண்டு போக போகிறாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரொஃபஸரோட ஃபேட் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத வந்து இந்த சீசன் 5ல் வால்யூம் 1லேயே வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இந்த சீன்ஸ் காட்டிக்கிட்டு இருக்க போய் பின்னாடி வாய்ஸ் ஓவரில் டோக்கியோ நோ ஃபாதர் நோ பிளான் நோ ஹோப், தலைவனும் இல்லை திட்டமும் இல்லை நம்பிக்கையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து உடஞ்சி போன வாய்ஸில் வந்து டோக்கியோ வந்து பேசுகிறாங்க. ஸோ பின்னாடி மாண்டேஜ் சீனில் பார்த்தீங்கன்னா டோக்கியோ ரியோவை காட்டுறாங்க. அதே மாதிரி ஸ்டாக்ஹோம் டென்வர் இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரை ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து சரி பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த சீன்ஸ் காட்டுறாங்க. ஸோ அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காண்டியாவை காட்டுறாங்க. ஸோ காண்டியா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா செம காண்டான ஒரு கேரக்டர். நம்ம எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு இரிட்டேட் பண்ண கேரக்டராக வந்து கண்டிப்பாக அது காண்டியா தான். ஸோ இன்னும் உயிரோடு தான் இருக்கார். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கியோ வந்து ஏதோ பேசி பயங்கரமாக காண்டேத்துறாரு. நம்ம டோக்கியோ வந்து அதுக்கு பதிலாக வந்து ஒரு எத்துறாங்க. சரியான ஷாட் அது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் சில்லற வேலையில் வந்து நம்ம காண்டியா வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்றது வந்து இந்த ஷாட்டில் தெரியுது. அப்படியே அடுத்த ஷாட்டில் லிஸ்பான் மரணத்தோட வாசலில் இருக்கோம், பட் நாம் இன்னும் உயிரோடு தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. அந்த கேங்குக்கே வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டில் அப்படி பார்த்தோன்னா இந்த கேங்கை வந்து லிஸ்பான் தான் லீட் பண்ணுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நல்ல வேலை டோக்கியோ லீட் பண்ணல. டோக்கியோ லீட் பண்ணால் இன்னும் நிறைய கேஓஸ் வந்து நடக்கும். ஆல்ரெடி பயங்கரமான கேஓஸ் வந்து இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார நடந்துக்கிட்டு இருக்கு. பலர்மோ வந்து தலைவன் என்ன பண்ணுறானே தெரில. ஸோ இந்த சீசன் 5ல் பலர்மோவுக்கு ஒரு மிகப்பெரிய கேரக்டர் இருக்க போகுது அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக தெரியுது. இது கூட வர மாண்டேஜ் சீனில் வந்து அவங்க வாருக்கு ரெடியாக இருக்க மாதிரி அந்த கன்ஸு பாம்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக இருக்காங்க. ஏன்னா மிலிட்ரி பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார வரப்போகிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இவங்களும் ப்ரிப்பேர் ஆகி இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாண்டேஜ் சீன்ஸ்லாம் வந்து நமக்கு காட்டுறாங்க. ஸோ அடுத்த ஷாட்டில் பொகத்தோ ஏதோ நெருப்பு வச்சு விளையாண்டுருக்காரு. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து மார்செலி இறங்குற மாதிரி காட்டுறாங்க. ஒன்று அவர் அந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார வர்றதுக்கு இறங்குறாரா இல்லை வெளியில் வேற எங்கேயும் இறங்குறாரா அப்படின்றது வந்து நாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பலர்மோ ஹெல்சிங்கி கிட்ட இதுதான் நம்மளோட கடைசி ஃபைட்டு, கரெக்டாக பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஹெல்சிங்கி ஏதோ ஒரு காரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஏதோ முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஹெல்சிங்கி பண்ண போகிறாரு. பட் அது என்ன விஷயம் அப்படின்றது வந்து தெளிவாக தெரியல. உங்களுக்கு எது தெரிஞ்சுன்னா அதை கீழே கமெண்ட்டில் பறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஷாட்டில் டோக்கியோ லிஸ்பான் ஸ்டாக்ஹோம் இவங்க 3 பேரும் வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டை காட்டுறாங்க. இந்த கேங்கில் இப்போதைக்கு இந்த 3 லேடிஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான லேடிஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டென்வர் கையில் ஒரு வெள்ளை கலர் கொடி இருக்குது. இது சமாதான கொடியா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது.
ஸோ இப்போது ப்ரொஃபஸரை வந்து அலிசியா பிடிச்சிட்டா. ஸோ இங்கே பிளான் போடுறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்றப்போ எதாவது பண்ணி நாம் இங்கேருந்து வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கான கொஞ்சம் டைமிங் தேவைப்படும். ஸோ அதுக்காக இவங்க சமாதானம் பேசுகிற மாதிரி சில வேலைகள் பண்ணி அந்த டைமிங்கை இவங்க வாங்க போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல எனக்கு வருது. அடுத்த ஷாட்டில் மிலிட்ரி பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்காக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம காட்டுறாங்க. நம்ம கொலனல் லூயிஸ் டமாயோ வந்து அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் வெடிக்க வச்சு பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார மிலிட்ரி என்ட்ரு ஆகிறாங்க. அந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய கேயாஸ் வந்து நடக்குது. இந்த பக்கம் நம்ம கேங்கு, இந்த பக்கம் மிலிட்ரி. ஸோ மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து அந்த இடத்துல நடக்கிற மாதிரி மாண்டேஜ் சீன்ஸ் வந்து நம்ம காட்டுறாங்க. அடுத்து தான் இந்த ட்ரெய்லரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்டு. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம தலைவன் பெர்லினோட வாய்ஸ் ஓவர் வருது. திருடனுக்கு கிடைச்ச சுதந்திரம் மாதிரி வேறு யாருக்குமே கிடைக்காது, அதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் பே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம வாய்ஸ் ஓவருக்கு வந்து பெர்லின் கொடுக்குறாரு. ஸோ இதுக்கடையில் நிறைய மாண்டேஜ் சீன்ஸ் வருது. அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த ஷாட்டில் பார்த்தோன்னா நம்ம பெர்லின் இருக்கார், அவர் பக்கத்தில் இன்னொரு கேரக்டரும் இருக்காங்க. ஸோ அவர் யார் அப்படின்றது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த சீனில் பார்த்தோன்னா ஏதோ 2 சைடு பார்த்தீங்கன்னா சேமாக 2 பொருள் இருக்குது, அதெல்லாம் மாற்றி வைக்கிறாங்க. ஸோ எதையோ ஒரு ராபரி வந்து இந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்க்கும் கரண்டாக நடக்கிற சீன்ஸ்க்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பெர்லின் அண்ட் அவரோட சன்னு சொல்லக்கூடிய இன்னொரு கேரக்டர் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேரக்டரோட நேம் என்ன பண்ணுறதுலாம் வந்து சுத்தமாக தெரியல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டட்டியானா அப்புறம் மார்செலி இவங்க 4 பேரும் வந்து போட்டில் ரைட் பண்ணி போகிற மாதிரி இந்த ஒரு ஷாட்டை வந்து நம்ம காட்டுறாங்க. அடுத்த ஷாட்டில் பலர்மோ, இந்த பக்கம் ஸ்டாக்ஹோம், இந்த பக்கம் லிஸ்பான், இவங்க 3 பேரும் வந்து யாரையோ வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அது யார் அப்படின்றதான் வந்து நமக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து யாராக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கெஸ்ஸாக இருக்குது. ஒருவேளை ப்ரொஃபஸர் வந்து உயிரோட இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இங்கே வருது. ஏன்னா பலர்மோ இவங்களோட லுக்லாம் பார்க்குறப்போ அப்படி தான் இருக்குது. இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெர்லின் அப்படின்ற கேரக்டர் வந்து இன்னும் உயிரோடு இருக்காரா இல்லை இறந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை பெர்லினாக இருக்குமோ அப்படின்ற கேள்வியும் வந்து இங்கே வருது. கடைசி வரையும் பெர்லின் உயிரோடு தான் இருப்பார்னு நீ மட்டும் சொல்லிட்டு தெரிய அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. என்னை பொறுத்தவரை பெர்லின் திரும்ப உயிரோடு வந்தால் கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஒரு மூமெண்ட்டே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து என்னை பொறுத்தவரை எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா பெர்லின் அப்படின்ற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இந்த மணி சீரியஸில். அப்படி அவர் உயிரோடு வந்தார்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் கிடைக்கிற கேப்பில் எல்லாம் வந்து பெர்லின் இருக்காரா அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ என்ன தான் கன்றாவியாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது பெர்லின் உயிரோடு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த இடத்துல பெர்லினாக இருக்கிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மணி ஹெய்ஸ்ட் கேங், இந்த கேங்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பிளானை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆளை மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதனால அது பெர்லினாக இருக்கலாம், இல்லை பெர்லினோட இன்னொரு நியூ கேரக்டர் வந்து இந்த சீசன் 5ல் ஃப்ளாஷ்பேக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அந்த ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்படியே அடுத்த ஷாட்டில் டோக்கியோ ஒரு கன்னை வச்சுட்டு வெளியில் எட்டி பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட ஹேர் ஸ்டைல் வச்சு பார்க்குறப்போ இப்போ இருக்க கரண்ட் ஹேர் ஸ்டைல் இல்லை. ஸோ அதனால அது ஃப்ளாஷ்பேக் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் காரை வந்து நிறைய போலீஸ் கார்ஸ் வந்து துரத்திட்டு போகிற மாதிரி சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த ரெட் கலர் காரில் யார் இருக்கிறாங்க, யார் வந்து எதுக்காக வந்து அவங்கள துரத்துறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரியல. ஒருவேளை அந்த ரெட் கலர் காரில் டோக்கியோ அண்ட் அவங்களோட லவ்வர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ராபரி பண்ணிட்டு போகிறப்போ அவங்கள இந்த போலீஸ் வந்து துரத்தி பிடிக்கிற மாதிரியான அந்த சீன் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த சீசன் 5 ட்ரெய்லர் பார்க்குறப்போ டோக்கியோவோட பாஸ்ட் அண்டு நம்ம பெர்லினோட பாஸ்ட் வந்து நிறையவே நமக்கு காட்ட போகிறாங்க அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக தெரியுது. அப்படியே அடுத்த ஷாட்டில் பார்த்தோன்னா நம்ம டோக்கியோ அண்ட் அவங்களோட அந்த ஃபஸ்ட் லவர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் ஒரு நியூ கேரக்டர் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா சென்சைட்டு அப்புறம் நார்கோ சீரிஸ் இந்த மாதிரியான சீரீஸில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த டோக்கியோவோட இந்த பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர் பொறுத்தவரை அவர் முன்னாடியே இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இவர் ஃப்ளாஷ்பேக்கில் இந்த ஒரு ராவரி பண்ணுறப்போ போலீஸ் அவங்கள சுட்டு கொண்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து நம்ம டோக்கியோட பாஸ்ட் லைஃப்பில் காட்ட போகிறாங்க அப்படின்றது வந்து இந்த இடத்துல நமக்கு தெரியுது. அடுத்த ஷாட்டில் இன்னொரு நியூ கேரக்டர் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பெர்லின் கூட அவர் இருக்கிறாரு. ஸோ அந்த போட்லேயும் பார்த்தீங்கன்னா பெர்லின் கூட இவர் இருப்பார். இந்த ஷாட்லேயும் பார்த்தீங்கன்னா பெர்லின் கூட இருக்கார். இவர் கண்ணாடி போட்டுக்கிறது, அவரோட அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஒரு பக்கம் இவர் குட்டி ப்ரொஃபஸராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அதாவது ப்ரொஃபஸரோட சின்ன வயசாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி இல்லைன்னா நம்ம
பெர்லினோட முன்னாடி மேரேஜில் அவருக்கு பிறந்த ஒரு பையனாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரியான தியரி வந்து நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு நியூ கேரக்டர் அப்படின்றது வந்து இப்போ கரண்டாக நடக்கிற இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் நடக்கிற அந்த ஹீஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியாக இருப்பாரோ, இவர் தான் வந்து பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் வந்து ஏதாவது பண்ணி அந்த கேங்கை வந்து காப்பாற்றுவாரோ அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து நிறையவே வருது. இப்போ பெர்லின் உயிரோடு இருந்தார்னா கண்டிப்பாக அவரோட அப்பியரன்ஸ் வந்து அந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் நடக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு கேரக்டர் மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா டட்டியானா அண்ட் மார்செலி. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பெர்லினோட பாஸ்ட் லைஃப்பில் இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினோட நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டட்டியானோட கேரக்டர் அப்படின்றது வந்து இன்னுமே வந்து ஒரு மிஸ்ட்ரியான கேரக்டராக இருக்குது. அந்த ஒரு கேரக்டர் மூலமாக இந்த சீசன் 5ல் என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் மர்செலி. ஸோ மர்செலி கேரக்டர் வந்து இப்போ வெளியில் ப்ரொஃபஸருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படின்றப்போ இப்போ பெர்லின் கூட இருக்கிறதுனால இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினை பற்றி ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயின் அப்படின்ற ஒரு பிளானே வந்து நம்ம பெர்லினோட பிளான் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃப்ளாஷ்பேக் மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஷாட்டில் வர இந்த மாஸ்க் போட்ட மனுஷன் யார் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. நிறைய பேர் பெர்லின் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக அது பெர்லினாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பெர்லினோட அப்பியரன்ஸ் வந்து கண்டிப்பாக இப்படி இருக்காது. என்னை பொறுத்தவரை டோக்கியோவோட லவர் தான் வந்து இந்த மாஸ்க் மேனை வந்து நமக்கு காட்டுறாங்க. ஏன்னா அவரோட அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த அவரோட ஃபேஸ் கட்டு அண்ட் அவரோட ஃபிசிக்கு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக டோக்கியோட லவராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ஷாட்டில் பார்த்தோன்னா டோக்கியோ ரொம்ப அழுதுகிட்டே வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இதோ ஹோலுக்கு நடுவில் இருந்துக்கிட்டு ரியோ வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு ஆக்ரோஷமாக அழுதுகிட்டே வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு. ரியோ அப்படின்ற கேரக்டர் வந்து கண்டிப்பாக இந்த சீசன் 5ல் இறக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய ஃபேன் தியரிஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் வந்து ரியோ இறக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவரோட அந்த சைல்டிஷ் பிஹேவியருக்கே வந்து கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் எனக்குள்ளார இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த ட்ரெய்லரோட கடைசி ஷாட்டு. இந்த ஷாட்டில் நமக்கு காண்டியாவை பேக் சைட்லேருந்து காட்டுறாங்க. முன்னாடி அந்த மிலிட்ரி கார்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவரை பேக்லேருந்து காட்டுறப்போ இவருக்கு வந்து உடம்புல ஏதோ சுற்றி வச்சுருக்காங்க. அவருக்கு முன்னாடி வந்து புகை வந்து போயிட்டே இருக்குது. அது கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்றது வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ பேங்க் ஆஃப் ஸ்பெயின்லேருந்து நம்ம காண்டியாவை வெளியில் அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஒரு ஹியூமன் பாம் மாதிரி அந்த மிலிட்ரி உள்ளே வரதை தடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணி காண்டியாவை வந்து வெளியில் ஹியூமன் பாமாக வந்து ரெடி பண்ணி அவரை அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஷாட்டு. சீசன் 5ல் காண்டியா சாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மீன் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு ஷாட்டை வந்து நமக்கு ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரெய்லரில் நமக்கு காண்பிச்ச விஷயங்கள். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் அப்படின்றது என்னை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஹைப்பை வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்றது வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்து இந்த ட்ரெய்லரை வந்து நான் பார்க்கல அப்படின்றத வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ அதனால் இந்த சீசன் 5ஓட வால்யூம் 1க்கு நான் ஒரு மிகப்பெரிய ஹைப்பை வந்து செட் பண்ணல. ஒரு மிகப்பெரிய ஹைப்பில் சீசன் 5 எதிர்பார்க்காம ஒரு லோ ஹைப்பில் இந்த சீசன் 5 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு சீரீஸ் பார்த்த ஃபீலை கொடுக்கும் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சீரீஸோட எண்டிங்குமே வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. லைட்டாக சொதப்பினா கூட நமக்கு ரொம்ப ஹைப்பில் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எக்ஸ்பெக்டேஷனை வந்து ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த சீரீஸோட ஃபினாலே வந்து உங்களுக்கு ரொம்பவே திருப்திகரமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லர் பொறுத்தளவுக்கு எனக்கு உண்மையாலுமே பிடிச்சது. உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.